ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப்பில் சூப்பர் 8 மேட்சஸ்லாம் ஆரம்பிக்க போகுது. இதில் வந்துட்டு நிறையா ஒரு 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒரு டீமுக்கும் 3 மேட்சஸ் வரும். இந்த 3 மேட்சஸில் யார் வந்து மினிமம் 2 வின்னாவது கண்டிப்பாக வேணும். அப்படின்னா தான் அடுத்ததில் ஒரு குரூப்பில் இருந்தும் 2 டீம் வந்து போய் அவங்க செமிஃபைனல் ஆடுவாங்க. இதுதான் அந்த சூப்பர் 8ஓட ஃபார்மெட்டு. சூப்பர் 8 ஃபஸ்ட்டு யார் யார் வந்திருக்கான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியா, USA, தென் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ். இதுதான் 8 டீமு. நம்ம லீக் மேட்சஸில் வந்து நமக்கு நிறையா ஒரு சர்ப்ரைசஸ்லாம் இருந்துச்சு. USA வந்து பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆர் ஈக்குவல் சைடு தான். இப்போ அந்த மாதிரி தான் போச்சு. பட் சின்ன சின்ன டீம்ஸ் கூட நிறையா சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, நிறைய டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. நேபாள் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு டஃப் கொடுத்தாங்க. அதே மாதிரி நியூயார்க் பிச் வந்து ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு லீக் ஸ்டேஜஸில். இப்போ மோஸ்ட்லி சூப்பர் 8 மேட்சஸ் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸில் தான் நடக்க போகுது. ஸோ இனிமேல் பிச்சஸோட நேச்சர் சேஞ்ச் ஆகும், கண்டிஷன் சேஞ்ச் ஆகும், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து எப்படி மேட்ச் நடக்குதுன்னு தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா USA vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் இன்றைக்கி நடக்குது. அதை பற்றின ஒரு ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2 டீமுமே ஈக்குவல் ஸ்ட்ராங்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. USA வந்து ஒரு 20% தான், சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு 80% அந்த மாதிரி உள்ள ஒரு டீமு. ஆனால் 2 டீமுக்குமே இப்போ கரண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பம்ப்டப்பாக தான் 2 டீமுமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சவுத் ஆஃப்ரிக்காவோட USA வந்து இன்னும் பம்ப்டப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ரெக்கார்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்தியாவிட்ட மட்டும்தான் தோத்தாங்க. ஒரு மேட்ச் வாஷ் அவுட், 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நல்லா ஒரு பாசிட்டிவாக தான் இருப்பாங்க USA பொறுத்தவரை. பட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நல்லா ஒரு 4 மேட்ச் வின் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டிங் வந்து அவங்களுக்கு கிளிக் ஆகலை. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பேட்டிங் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஏன்னா நிறையா அவங்க டீமில் மில்லர் தவிர வேறு யாரும் 50 அடிக்கலை. மில்லர் தவிர வேறு யாரும் 4 மேட்ச் ஆடி கூட 100 ரன்னு தாண்டல. நிறைய பேர் 50 ரன்னு கூட தாண்டாத ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அவங்களுக்கு. இதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்க? திடீர்னு இப்போ அவங்க பேட்டிங் வந்து இங்கே வந்தது கிளிக் ஆகிருமா அப்படின்னு சொல்லி இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி இன்றைக்கி மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 2 டீம்லேயும் எதுவும் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச 2 டீம்லேயும் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்க சான்சஸ் இல்லை. மேபி எனக்கு வந்து ஏன்னா ஹென்ச்சிகேவை ஏன் அவங்க பெஞ்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஹென்ச்சிகே வந்து ஒரு மேட்ச் 3 விக்கெட்டு நல்லா போட்டார். ஹென்ச்சிகேவை ஏன் பெஞ்ச் பண்ணி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கொண்டு வந்தாங்க. மேபி ஒரு பேட்டிங் டெப்த்காக அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதையே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை ஹென்ச்சிகேக்கு போவாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹென்ச்சிகே ஆடுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. டீகாக் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. யாருமே மில்லர் செகண்ட் கிளாசன் இவங்க 2 பேரும் ஓரளவு தவிர்த்து வேறு யாருமே பெருசாக அடிக்கவே இல்லை மேட்சஸில். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி இப்போ மேட்சஸில் வந்து 2 டீம்லேயும் வந்து என்ன நல்லா பண்ணுவாங்க, என்ன இன்றைக்கி நல்லா போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு USA கிட்ட வந்து ஒரு பெரிய நேத்ரவல்கர் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸ்விங்கு இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஒரு ஆங்கிள் கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு இங்கிட்டு அவே ஸ்விங் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு எல்லா பேட்ஸ்மேன்ஸ்க்கும். அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் தான் USA-க்கு. நேத்ரவல்கருக்கு ஒரு பெரிய கொஞ்சம் அலிகான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் 2 பேருமே இன்னும் நிறையா விக்கெட்ஸ் எடுக்கணும். ஒரு 3 மேட்சஸ் 4 விக்கெட் எடுத்துருக்காங்க, ஓகே. பட் இருந்தாலும் இன்னும் நிறையா விக்கெட்ஸ் எடுக்கணும். ஒரு மேட்ச்சில் ஒரு 3-4 விக்கெட் ஏதாவது ஒரு பவுலர் எடுத்தால் தான் அவங்களால வின் பண்ண முடியும். அன்லஸ் அன்டில் அவங்க வந்து பெரிய டீம்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக அப்செப்ட் பண்ண முடியாது. USA-க்கு இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட பேட்டிங்கில் வந்து ஆரன் ஜோன்ஸ் ப்ளஸ் மொனக் பட்டேல், கவுஸ். இவங்க 3 பேருமே நல்ல டீசெண்டான பேட்டர்ஸு. ஆரன் ஜோன்ஸ்லாம் நல்ல பேட்டரு. எனக்கு ஆரன் ஜோன்ஸ் நல்ல பேட்டர். கவுஸுமே வந்து இங்கே அமெரிக்காவில் நடந்த ப்ரீமியர் லீக்லலாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. மொனக் பட்டேல் தான் மொனக் பட்டேல் தான் நான் திரும்ப தான் சொல்கிறேன். மொனக் பட்டேல் தான் பயங்கரமான டேஞ்சரான ஆள். அவன் இப்படியே இருப்பான் தலைவன், தட்டியே ஓடிடுவான். எனக்கு இந்த வில்லியம்சன் அப்படி தான் பண்ணுவான் தலைவன். அவன் இழுத்துலாம் அடிக்க மாட்டான், எதுவும் கோவப்பட மாட்டான் தலைவன். அது மாதிரி மொனக் பட்டேல் போன மேட்சில் ஆடல. இந்தியா கூட உள்ள மேட்ச்சில் ஆடல. அந்த மேட்ச்சில் அவருக்கு ஏதோ இன்ஜுரின்னு நினைக்கிறேன். நிகில் அதுக்கு பதிலாக மறுபடியும் இப்போ மொனக் பட்டேல் வந்து ஆடினா அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆடினா தான் மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். அது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த
இதில் அவங்களுக்கு பெரிய பெரிய பலமே நோக்கியாவோட ஒரு ஃபார்ம் தான். ஐபிஎல்ல பெருசாக நோக்கியா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு ஹாஃப் ஃபிட்டு தான். நோக்கியா வந்து அதனால் எல்லோரும் வீடு நடத்திருப்பாங்க, நோக்கியா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நடத்திருப்பாங்க. ஆனால் தலைமை வேர்ல்டு கப்பில் வந்ததுக்கப்புறம் போட்டாமல் பாருங்க ஒரு ஸ்பெல்லு இது மாதிரி சர்புருன்னு இந்த புல்லட் ட்ரெயின் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காப்புல நோக்கியா. ஸோ அதை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு 145 150 வந்து ஒரு வெல் டேரக்டர் பவுன்சர்ஸு உங்களுக்கு வரப்போ உங்களுக்கு அதை டைம் பண்ணவே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் அன்லசன்டில் ஒரு ரோஹித் சர்மா, ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு பெரிய புல் ஷாட் பிளேயராக இருந்தால் தவிர நாக்கே வந்து சமாளிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவர் உங்களை ரஷ் பண்ணிகிட்டே இருப்பார், அடி அடி அடி, நான் உனக்கு பவுன்சர் போகிறேன்ல, உனக்கு என்ன அடிக்க முடியாதா அடி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் ஷக்கீப் அந்த மாதிரி நிறையா பேர் விக்கெட் விட்டாங்க. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 9 விக்கெட்டில் 8 விக்கெட் வந்து இதில் தான் எடுத்துருக்கிறாரு பவுன்சர்ஸில். ஸோ அவரை ரொம்ப ரஷ் பண்ணுவார் பேட்ஸ்மேன்ஸை. அதை எப்படி இவங்கெல்லாம் வந்து சமாளித்து விளாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பெரிய விஷயமே இருக்குது. அது மாதிரி போன மேட்ச்சில் யூஎஸ் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க. அவங்க 3 ஓவருக்கு மேலே 1 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு 5 ரன் பெனால்ட்டி போயிடுச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க சரி பண்ணணும். ஏன்னா அவங்க இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு வராங்க. அதனால் இதெல்லாம் பெருசாக அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அவங்க மைண்டில் வச்சுட்டு விளாடணும். அப்புறம் ஷம்சி வந்து போன மேட்ச் நல்லா போட்டார். எனக்கு தெரிஞ்சு ஷம்சி தான் நேபாள் கூட வந்து ஒரு வின் பண்ணி கொடுத்தாரு. இன்கேஸ் ஷம்சி இல்லைன்னா அவங்க நேபாள் அன்னைக்கு வின் பண்ணியிருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தான் பவுலிங் போட்டால் நல்லா இருக்கும். ஷம்சி ப்ளஸ் மகாராஜ் 2 ஸ்பின்னர் வச்சு ஆடலாம் என்னைய கேட்டால். பட் அவங்களோட கோட்டா சிஸ்டம் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. பேட்மேனும் நல்லா தான் போடுறாரு. பட் இருந்தாலும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. மகாராஜும் இன்னும் நல்லா லென்த்லாம் வந்து டைட்டாக போடணும். பங்களாதேஷ் கூட அவர் கடைசி ஒரு மட்டமான ஓவர் தான் போட்டார். இருந்தாலும் பங்களாதேஷ் நீ மட்டமாக பவுலிங் போட்டேன்னா நான் மட்டமாக பேட்டிங் ஆட அது மாதிரி யார் பெருசுன்னு அடிச்சு காட்டாத மாதிரி மஹமதுல்லாவிலாம் ஒரு ஃபுல் டாஸ்லாம் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய கன்சர்ன் தான். பவுலிங்கும் வந்து 100% ஃபிட் கிடையாது சவுத் ஆஃப்ரிக்கா. 100% ஒரு பயங்கர த்ரெட்னிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க இதுலேயும் ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. ரபாடாவும் ஒரு 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரபாடா ஒன்று ஃபயர் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ரபாடா ப்ளஸ் நாக்கியா 2 பேரும் ஃபயர் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் யூஎஸ்ஏ வந்து 100 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிடுறாங்க. இப்போ ரபாடா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவரில் 2 விக்கெட் கழட்டிட்டாருன்னா நாக்கியா கண்டிப்பாக ஹண்ட்ரிக் நாக்கியா ஓவரில் அடிக்க முடியாது. அவங்களால அடித்தா கூட ஒன்று 4 overs 25 to 30 தான் அடிக்க முடியும். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து 2 பேரும் ஃபயர் பண்ணால் 100 ரன்னுக்குள்ளே யூஎஸ்ஏ ஆல் அவுட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த 100 ரன்னை இவங்க திரும்ப எடுப்பாங்க எல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸு அப்படின்னு அது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா டிகாக்கு ஒரு 6 அடிக்காரு அவுட் ஆயிடுறாரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸு தெரியலை என்னென்னு. மார்க்ரமும் தலைவன் கேப்டனாக போட்டதுலேருந்து அடிக்கலையா இல்லைன்னு ஐபிஎல்லையும் பெர்ஃபார்ம் பண்ணல, இப்போ வேர்ல்டு கப்லேயும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி அவங்களாம் சொல்கிறது அந்த பிச்சை தான் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிச்சஸ் இப்போ வேறு பிச்சஸில் விளாட்றோம். ஆன்டிகோவில் விளாட போகிறாங்க. அது எப்படி மாறுது, என்ன பண்ணுறாங்க, பிச்சர் கண்டிஷன்ஸ்லாம் மாறி இன்றைக்கி ஜெயிப்பாங்களாம். என்னை கடை எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணாங்க. பட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஈஸி வின்னாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் மேட்சாக தான் போகணும்னு நினைக்கிறேன் 2 டீமுக்குமே. ஸோ ரொம்ப க்ளோஸாக போய் தான் முடிப்பாங்க. அன்லஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மெயினாக ஆரோன் ஜோன்ஸ் அண்ட் மனோக் பட்டேல், கவுஸ் இவங்க 3 பேருக்கு ஒரு நல்ல பிளானில் வரணும். கவுஸை விட ஆரோன் ஜோன்ஸ் ப்ளஸ் மனோக் பட்டேலுக்கு ஒரு நல்ல பிளானில் வரணும். மனோக் பட்டேலை ரஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நாக்கியாவை வச்சு அவங்கள மனோக் பட்டேலில் தூக்க பார்க்கணும் இனிஷியலாகவே. ஏன்னா அவர் இவங்க மாதிரி இந்த தூக்கி புல் ஷாட் ஆடணும் அப்படிலாம் ட்ரை பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ரஷ் பண்ணாலும் அது அவங்க எப்படி ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ மனோக் பட்டேல் ப்ளஸ் ஜோன்ஸை தூக்கினாலே அங்கே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏ அவ்வளோதான். ஸோ பார்ப்போம். இல்லை யூஎஸ்ஏ அவங்களோட முரட்டத்தனமான விக்ட்ரி ஃபார்மை வந்து இதுலேயும் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இதுலேயும் அவங்க வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் யூஎஸ்ஏ வந்து ஒரு ஃப்ளூக்கில் வின் பண்ணல, யூஎஸ்ஏ கிட்ட வந்து நிஜமாகவே ஒரு டேலண்ட் இருக்குது அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா நிறையா பேர் பாகிஸ்தான் கூட வின் பண்ணப்போ அது ஒரு 1-1/2 மேட்ச்சு, ஒரு ஃப்ளூக்கு, ஒரு அப்செட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட அன்றைக்கி நல்லா விளையாடி தான் வின் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் அது யாருக்கும் பெருசாக இருக்காது. அந்த சொல்லுவாங்களே ஐ டிட் இட் ஒன்ஸ் டு ப்ரூவ் இட், ஐ டிட் இட் ட்வைஸ் அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு தடவை அவங்க பண்ணி தான் ஆகணும். யூஎஸ்ஏ இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணால் கண்டிப்பாக அவங்கள மற்ற டீம்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. இதர் அடுத்து இங்கிலாண்டாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ்லாம் அவங்க கட்டுப்பாய மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணி
இன்றைக்கி ஒரு வின் யூஎஸ்ஏ எய்ம் பண்ணோம். கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க 3 மேட்ச் இருக்குன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த 2 மேட்சஸ் வந்து இந்த டீமோட டபுள் மடங்கு ஸ்ட்ராங் டீம்ஸு, இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இவங்க யூஎஸ்ஏ வந்து கண்டிப்பாக இன்றைக்கே ஒரு மேட்ச்சு எய்ம் பண்ணி யூஎஸ்ஏ வின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். பட் அது நடக்குமான்னு தெரியலை. ஸோ உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு எதனா ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.